ராவணன் பார்த்தா மேலே அடுத்தடுத்து யாரெல்லாம் பாக்கி இருக்காளோ ஒவ்வொருத்தரையா அனுப்புகிறான். ராவணன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு பெரிய யஜ்யம் நடத்துகிறான். என்ன யஜ்யம் அப்படின்னு கேட்டால், யஜ்யத்தில் வந்து பலி போடுவா இல்லையா, அது மாதிரி ஒவ்வொருத்தர தன்கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தரையா அவனோட புத்திரன் பௌத்திரன் யாரெல்லாம் இருக்காளோ அவள்லாம் பலியில் போடுறான். கடைசியில் தானும் தன்னை போட்டுக்க போகிறான். அதுக்கு முன்னாடி அவ்வளோ பேரையும் போட்டணும், ஏன்னா இதில் யாரும் மிச்சம் இருக்கக்கூடாதான். அதனால ஒவ்வொருத்தரையா அனுப்புகிறான். இப்போ அதில் கம்பனன்னு ஒருத்தன் வரான், பிரஜக்யன்னு ஒருத்தன் வரான். அங்கதன் வந்து கம்பனனை வந்து கொன்றான், போட்டு தள்ளிடுறான். திவிதன் வந்து சோனிதாட்சன் அப்படிங்கிறத வதம் பண்ணுறான். மைந்தன் வந்து யூபாட்சன் அப்படிங்கிறத வதம் பண்ணுறான். சுக்ரீவன் வந்து கும்பனை வதம் பண்ணுறான். இந்த பேரில் தான் எல்லாருக்கும் நிகும்பன் கும்பன் அப்படின்லாம் பேர் இருக்குது. ஆனால் இப்போ லங்கையே எரியிறது ஏற்கனவே ஒரு தடவை எரிஞ்சிருக்கு. யாராவது கும்பத்தில் ஒரு பாத்திரம் ஜலமாதி எடுத்துன்னு வந்து அதில் விட்டுருக்கலான்னு பார்த்தா ஒருத்தருமே ஜலம் விடலையாம். பேரில் தான் கும்பங்கிற பேர் இருக்கான் அவளுக்கெல்லாம். அதை அணைக்கணும்னே